நாகேஷ் என்றொரு கலைஞனை சட்டென நினைவுக்கு கொண்டு வர நகைச்சுவை நடிகர் என்ற பதம் காலம் காலமாக சினிமாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நியாயமாக நாகேஷ் ஒரு மிகச்சிறந்த கலைஞர், நகைச்சுவை பாத்திரங்களிலும் நடிக்கக்கூடிய நடிகர் என்றுதான் பயன்படுத்த வேண்டும். என்ன மிஸ்டர் பட்டப்பா, எப்படி பையன்? முன்னணி கதாநாயகர்களின் பாடல்கள் அவர்களது பெயர்களோடு ஒலித்து வருவது போல நாகேஷின் பாடல்களும் இன்றும் காற்றில் கலந்திருப்பது அவரது பெருமை. நாகேஷ் ஸ்டைல் டான்ஸ் என்று அவர் உருவாக்கி கொடுத்தது அவருடைய தனி திறமை. எம்ஜிஆர், சிவாஜி என்ற இரண்டு ஜாம்பவான்கள் திரைத்துறையில் மின்னிய காலகட்டத்தில் நகைச்சுவையோ குணச்சித்திரமோ தனக்கென ஒரு இயல்பு என்று தமிழ் சினிமாவை தனது நடிப்புக்குள் கட்டி போட்டிருந்தவர் நாகேஷ். என்ன சொன்னீங்க? அனுபவம் இல்லாதவனுக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னீங்க. ரொம்ப கரெக்ட். அனுபவம் இல்லாத பசங்களுக்கு வேலையை கொடுக்க கூடாது. சார் சம்பந்தம், நீ எங்கடா இங்க வந்த? சும்மா ஆபீஸ் டயத்துல வந்து என் கழுத்து அறுக்கிறேன். முதல்ல இவனை வெளியில அனுப்புங்க. அனுபவம் வேற இல்ல, நோ அனுபவம். சார் எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளிய அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளிய அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறதில்லை. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். You are appointed. Thank you sir. Thank you sir. சம்பளம் எவ்வளவு? நானும் ஒரு பெண், மேஜர் சந்திரகாந்த், காக்கும் கரங்கள் போன்ற திரைப்படங்களில் ஒரு அண்ணனாக அவர் காட்டிய உணர்வுகள் இன்றும் அழியாது இருக்கின்றன. திருவிளையாடல் தர்மியாகட்டும், தில்லானா மோகனாம்பாள் வைத்தியாகட்டும், அனைத்துமே நாகேஷுக்காக படைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். அதிகமான படங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் தேதி கிடைக்காமல் படப்பிடிப்பு தள்ளிப்போகும் நிலையில் நாகேஷ் வேண்டாம் என்று தில்லானா மோகனாம்பாள் படக்குழுவினர் சொல்ல, என்னானாலும் நாகேஷுக்காக காத்திருந்து படப்பிடிப்பு நடத்தப்படும் என்று உறுதியாக இருந்தாராம் இயக்குனர் அருட்செல்வர் ஏபி நாகராஜன். காரணம், அன்றைய தினத்தில் வைத்தியை நாகேஷை தவிர வேறு யாராலும் திரையில் கொடுத்துவிட முடியாது என்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. தில்லானா மோகனாம்பாள் படத்தின் இறுதி காட்சியில் நாகேஷ் கைது போல காதலிக்க நேரமில்லை, ஓஹோ புரொடக்ஷன் செல்லப்பாவின் கதை சொல்லும் காட்சி இன்றும் கூட தமிழ் சினிமாவின் ரெஃபரன்ஸ் காட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆமா, சினிமான்னு சொல்லிட்டு இருக்கிறிய அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லி பாப்போம். ஏன்டாடி கிண்டல? இல்லடா, உண்மைதான் கேட்கறேன். உனக்கு புத்தாலத்தனம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன்டாடி கதை நல்லா இருந்தா அப்புறம் படம் எடுத்து பணம் தருவீங்களா? நீ கதை சொல்ற பணம் தர்றேன். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.